2025 ஆண்டின் கடைசி ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய பந்தியிலே பங்கெடுக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். துவக்கினவர்கள் அநேக பேர், இந்த வருடத்தை துவக்கத்தில் இருந்தவர்கள், இன்றைய தினத்தில் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனவர்கள் அநேக பேர் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை ஜீவனுடன் வைத்து இன்னும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருபை. ஒரு வருடத்திலே 52 ஞாயிறுகள், சண்டேஸ் இல்லையா, 52 வாரங்கள், அதாவது ஞாயிறு ஆராதனைகள் நடந்ததுண்டு. ஆனால் கர்த்தர் அற்புதமாய் நம்மை மட்டுமாக வியாதி கொடுத்தார். ஆனால் அதிலிருந்து சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் உண்டு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அநேக பிரச்சனைகள் நமக்குள் இருக்கலாம், பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த தினத்திலே உலகம் இருளிலே அந்தகாரத்தில் போய்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் குடிப்பழக்கம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. விபச்சாரமும், இருளிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க, விடுதலை தர ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு குடும்பத்துல மகளும் மனைவியும் கணவனிடத்தில் வந்து கேட்கிறாங்க, ஏங்க இந்த கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலையா? நீங்க கிறிஸ்துமஸ் வருது, நீங்க எப்ப ட்ரெஸ் எடுப்பீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவரு என்ன கேட்டாருன்னா, அம்மா உன் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்தியே யாரு போட்டாங்க? என் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்தது நான் தான் போட்டேன். சரி, மனைவி பார்த்து, உன் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வாங்கின, சேலை வாங்கினிய யாரு உடுத்தினான்? நான் தான் உடுத்தினேன். அப்போ ஏசுனார் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்த யார் உடுத்தணும்? இயேசு கிறிஸ்து பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்றீங்களே, அப்ப யார் போடணும் அந்த ட்ரெஸ்ஸ? அவருக்கு தானே போடணும். இந்த சிறியாரில் ஒருவனுக்கு செய்கிறவன் எவனோ அவன் எனக்கே செய்தான். அதனால அவருடைய பிறந்த நாள்ல நாம் எடுத்து மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்போம். அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். யோவான் 1:11. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:11. சரி, இன்னும் இங்கேயும் எழுதி வச்சிருக்காங்க, அப்பதான் உறுதிப்படுத்தின. சரி, யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த யோவான் எழுதிய சுவிசேஷத்தை சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி கொடுத்தது. நான் இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கேன். மத்தேயு யூதர்களுக்காக, மார்க்கு ரோமர்களுக்காக, லூக்கா கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது. யோவான் எழுதிய சுவிசேஷம் மட்டும் சபைகளுக்காக எழுதி கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் சபைகளுக்குள்ளே பலவித பிரிவினைகள், கள்ள உபதேசங்கள் முதல் நூற்றாண்டிலே வரும்பொழுது யோவான் அதையெல்லாம் பார்த்து வேதனை உடையவனாக அவர் பிறந்ததை எல்லாம் எழுதாமல், அவர் எங்க பிறந்தார், எப்படி பிறந்தார், நட்சத்திரங்கள், இது எதுவுமே எழுதாமல் அவர் எடுத்த உடனே சபைகளுக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்கின்றதை 1 18 வசனங்கள் எழுதிய பிறகுதான் மற்ற காரியங்களை எழுதுகிறார். 1 18 வசனங்களை எழுதினார். இந்த இடையிலே யோவான் ஸ்நானகன் வருகிறார். யோவான் ஸ்நானகன்
6ஆம் வசனத்திலிருந்து வருகிறார். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் தன்னை குறித்து பேசவில்லை, அந்த ஒளியானது வரப்போகிறது. அதுக்கு அடுத்தபடி நீங்கள் வசனங்கள் வாசித்தால் அவன் அந்த ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் ஸ்நானகன் ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியத்தை செய்கிறார். ஒரு சுவிசேஷகன் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், நான் அல்ல, அவர்தான் கிறிஸ்து, அவரால் தான் ரட்சிப்பு உண்டு, அவரால் தான் மீட்பு உண்டு. ஆனால் இன்றைய தினத்தில் எப்படி சபைகள் எப்படி நடக்கிறது என்றால், எல்லாவற்றுக்கும் நான் தான். பெயர் இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் நான் ஜெபித்தேன், விசுவாசிகளும் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்க ஜெபிச்சீங்க, எங்களுக்கு சுகம் கிடைச்சது. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சபைகளுக்குள்ளே கள்ளோபதேசங்கள் வந்துவிட்டது, இன்றைய தினத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இதோ நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். மார்க் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், நான் வல்லவன் அல்ல, என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சை அவிழ்ப்பதற்கு இல்ல, குனிந்து அவிழ்ப்பதற்கு. அந்த வசனத்தை காலிங்க. ஒருவேளை ஷூலேஸ் கட்டினா பசங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் மேல கால் வெளியே நான் நின்று கட்டுறணும். மார்க் எழுதிய மட்டும் அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க, குனிந்து. வாசிக்கிறீங்களா? மார்க் 1. குனிந்த தாழ்மையை காட்டுகிறார், குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் இல்லை. அதனால ஒரு ஊழியனுடைய வேலை என்னவென்றால், நான் அல்ல, இரட்சகர் அவராயிருக்கிறார், மீட்பர் அவர்தான். நம்முடைய எல்லா பாவங்களுக்காக சிலுவையில மரித்தவர் அவர்தான். அவருடைய இரத்தத்தினால் தான் நமக்கு மீட்பு உண்டு என்பதை பிரசங்கிக்க ஒரு உதாரணமாக இந்த இடத்தில் யோவான் ஸ்நானகன் காணப்படுகிறார். அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாரா பிறந்தாரா? நீங்க என்ன போட்டிருக்க? வந்தார் இல்லையா? யோவான் ஸ்நானகன் மட்டும் எழுதும் பொழுது, அப்போஸ்தலன் யோவான் எழுதும் பொழுது மிக தெளிவாக அவர் வந்தவர். பிலாத்தின் இடத்துல யோவான் 19ஆம் அதிகாரத்துல இருக்கு, நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்கிறாரு பிலாத்து இல்லையா? யோவான் 19ஆம் அதிகாரமா மன்னிக்கணும், 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 35ஆம் வசனம். இல்லமா 36, 37. மன்னிக்கணும், 19ஆம் அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறாரு. 10ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? 9ஆம் வசனம். மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கிருந்து வந்தவன்? நீ எங்கிருந்து வந்தவன்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். சரி, வந்தாருன்னா அவர் எங்க இருந்திருக்கணும்ல. அது இல்லாம பிரதர் அனௌன்ஸ் பண்ணபடி யோவான் சுவிசேஷத்தை எதுக்கு வாசிக்க சொன்னாரு? வாசிக்க சொன்னாரு. சரி, கர்த்தருடைய கிருபையினாலே முதல் 18 வசனங்களிலே இருக்கக்கூடிய இந்த சுருக்கத்தை இன்றைய தினத்திலே தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு
தெய்வமாக ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. முதல்ல வந்தது கிறிஸ்துமஸாக இருந்தது. கிறிஸ்துமஸ் மேரியை சேர்த்துட்டு மேரி கிறிஸ்துமஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த ரெண்டையும் தூக்கி எக்ஸ்மாஸ் ஆகிட்டாங்க. எக்ஸ்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. எக்ஸ் ஆர் ஒய்ன்னு கேட்பாங்க இல்லையா, ஜீரோ. அந்த கிறிஸ்துமஸ், கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்துவை ஆராதிப்பது. மாஸ் என்பதை கேத்தலிக் சிஸ்டம்ங்கிற ஒரு வார்த்தை, பொதுவான வார்த்தை. இப்போ கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்துமஸ் ஆக்கி மேரியும் கிறிஸ்துவையும் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு பிசாசானவன் என்ன பண்ணான்னா மெதுவா உள்ள நுழைஞ்சு அந்த ரெண்டு பேரையும் எடுத்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸ்மாஸ். எக்ஸ்னா நோ, ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. எக்ஸ் ஆர் ஒய்ன்னு கேட்பாங்கல்ல, அப்படிதான் அது எக்ஸ்மாஸ். ஆனா அதையும் இன்றைய தினத்துல இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிசாசவன் எல்லாவற்றிலும் புகுந்து விட்டான். அதனால் யோவான் வந்து பார்த்து சபைகளுக்குள்ள பார்க்கும் பொழுது ஒரே குழப்பங்களும். அவர் போதகராக, அவரை தீர்க்கதரிசியாக, அவர் ஒரு நல்ல நல்ல மனிதனாக அல்லது அவர் சுகம் எடுக்கிறவராக சபைகளுக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத முதல் நூற்றாண்டு சபைகளுக்கு எழுதி கொடுத்ததுதான் யோவான் சுவிசேஷம். இது எழுதினது அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து யாரு? இந்த இயேசு கிறிஸ்து யாரு? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேகமா வாசிங்க. இருந்தது 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 என்றால் பாஸ்டன்ஸ். நம்ம யூனிவர்ஸுக்கு வெளியே போகணும் இல்லையா, உலகத்திற்கு வெளியே போகணும். இருந்தது 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 என்றால் அது ஏற்கனவே இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ இருந்தது என்கின்ற இந்த வார்த்தைக்கு உண்டானது அல்ல. உண்டானது என்பது வேறு, இருந்தது என்பது வேறு. சிருஷ்டிப்புக்கு முன்னே இவர் இருந்தவர். மோசே, நீ எனக்காக இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்த வேண்டும், எனக்காக நீ பார்வோனிடத்தில் போய் பேச வேண்டும் என்று கர்த்தர் மோசேவிடம் சொல்லுகிறார். அப்போ இந்த மோசே என்ன கேட்கிறார் என்றால், நான் போய் சொல்லுவேன், அவர்கள் உன்னை அனுப்பினது யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். எங்க? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் ஆண்டவரே உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டால் என்னுடைய பெயர் இருக்கிறவராக இருக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்தது இருந்தது என்றால் அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பு, தூதர்கள் உண்டாவதற்கு முன்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எப்பொழுதும் இருந்தவர். அவரை சபையிலே நீங்கள் போதகராக, சுவிசேஷகராக, சுகம் கொடுப்பதாக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத சபைகளுக்காக இந்த யோவான் சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார். அதனால்தான் இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் வானத்தையும், இந்த ஆதி என்கின்ற இந்த வார்த்தை பிகினிங் டு பிகினிங், அதுக்கு அந்தமே இல்லை, அது ஏற்கனவே இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ ஆதியிலே இருந்தது என்கின்றதை இந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பற்றுகிறார். போதும். இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். இருக்கிறவர், ஏற்கனவே இருந்தவர், வருகிறவர். அப்போ இந்த தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் அவர் ஏற்கனவே இருந்தவர். உலகம் உண்டாவதற்கு முன்பே இருந்தவர். அவருக்கு ஆதி அந்தமும் இல்லை என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மோசேவினிடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது
யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவருடைய பெயர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம். மேலும் தேவன் மோசேவை நோக்கி, நான் 6ஆம் வசனம், நாகலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர். நான் கர்த்தர் அல்ல, நானே கர்த்தர். இதைதான், இந்த டெக்ஸ்ட் தான் யோவான் சுவிசேஷத்தில் அவர் பயன்படுத்துகிறார். நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன், நானே வழியும் சத்தியமும். அந்த நானே என்கின்றது என்ன என்று வேறொரு தெய்வம் இல்லை. அவர் பரிசுத்த தெய்வம், அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணக்கூடியவர். அவரை போல வேறு ஒருவர் இல்லை, அவருக்கு நிகரே அவரேதான். ஆகையாலே இந்த யோவான் எழுதிய சுவிசேஷத்துல நானே என்கின்ற வார்த்தையும் யெகோவா கர்த்தர் என்கின்ற வார்த்தையும் எல்லாவற்றையும் இணைத்து இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்து அவர் இருந்தவர், இருக்கிறவர். அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது இல்லையா? யோவான் 1:1 வாசிங்க. சரி, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதுக்கு நான் கடைசியில வரேன். இப்ப இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து 2ஆம் வசனம் வாசிக்கின்றது. 3ஆம் வசனம். போதும். சகலமும் அவர் மூலமாய். முதலாவதாக அவர் இருக்கிறவர் என்று பார்த்தோம், அவர் இருக்கிறவர் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அவர் சிருஷ்டிகர், உண்டாக்கினவர். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரை இல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, அவர் இருந்தவர், எப்பொழுதும் ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடியவர். இப்பொழுது இரண்டாவதாக வார்த்தை என்ன இங்க பயன்படுத்துகிறார் என்றால், அவரால் உண்டாயிற்று என்றால் அவர்தான் சிருஷ்டிப்பின் அதிபதி. அவர்தான் சிருஷ்டிப்பின் அதிபதி. இங்க ட்ரினிட்டி இருக்கு. ட்ரினிட்டி என்பது திருத்துவம் இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் செய்தது. ஆனால் பிதாவை அவர் கெஞ்சினார், ஜெபித்தார் என்றதனால் அவர் உயர்ந்தவர் என்றும், இயேசு கிறிஸ்து தாழ்ந்தவர் என்றும் இல்லை. ஒவ்வொருக்கும் இந்த இடத்துல சிருஷ்டிப்புக்குள்ளே வேலை இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ஆவியிலே வார்த்தை இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? வார்த்தை என்கின்றதற்கு என்ன பொருள் என்றால், நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. பழைய ஏற்பாடிலே அதிகமாக தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டார் என்றால் 15:1 பிரதர், வேகமா வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பழைய ஏற்பாடிலே வெளிப்படுத்தினது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்றால், வானத்தில் இருந்த ஆண்டவர் அவர் வார்த்தையாக வெளிப்பட்டார். அதனால்தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்கின்றதை நாம் பார்க்கிறோம். அவர் நித்தியத்திலே இருக்கக்கூடியவர், அவர் நித்தியத்திலே இருக்கக்கூடியவர். இப்போ இரண்டாவதாக அவர் சிருஷ்டிகர், சிருஷ்டிப்பின் தேவன், சகலமும் அவரால் உண்டாயிற்று. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். போதும் பிரதர், லேட் ஆயிடும். அது போதும் இல்ல. சகலமோ அவருக்குள் சகலமோ சிருஷ்டிக்கப்பட்டது. அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இவரை கொண்டு உலகங்கள் உங்களையா உலகங்களையா. வாசி கொஞ்சம் எனக்கு. எபிரேயர் 1 அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு துரோகத்தினார் இவரை சர்வத்துக்கும் தோன்றவரையாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்படிப்பட்ட சிருஷ்டிப்பை தேவன் அற்புதமாய் உண்டாக்கினார். நீங்கள் இயற்கை பார்க்க விரும்பினால் மலைகள், காடுகள், பள்ளங்கள், இப்படிப்பட்ட வேலிஸ், இன்னும் பார்க்க போனால் பனிமலைகள், கடல்கள்,
சமுத்திரங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. அவ்வளவு அற்புதமாய் சிருஷ்டித்தார், மனிதனையும் அவர் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த மனிதன் என்ன செய்தார் என்றால் ரோமர் 1 அதிகாரம் 20 வசனம். ரோமர் 1 அதிகாரம் 20 வசனம். ம் 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 அவர்கள் தேவனை அறிந்தும் ம் 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 அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் போதும் மணி ஆயிடும். ரைட். இப்ப இங்க மன்னிக்கணும், 23 வாசிக்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அவர் சிருஷ்டிகர். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் பறவைகளை சிருஷ்டித்தார், மிருகங்களையும் ஊரும் பிராணிகளை சிருஷ்டித்தால், ஆனால் மனிதன் என்ன செய்தான் என்றால் அவைகளுக்கு தேவனுக்கு ஒப்பாக செய்து கொண்டிருக்கிறான். யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் மிக தெளிவாக எழுதுகிறார், அவர் இருந்தவர், அவர் சிருஷ்டிகர், அவர் இருந்தவர், அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக யோவான் 1 அதிகாரம் 4 வசனம். அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜீவன், அவர் ஜீவன் உள்ளவர். அவருக்குள்ள என்ன இருக்கான்? ஜீவன் இருந்தது என்றால் அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் என்றால் அவருக்கு மரணம் கிடையாது, அவருக்கு அழிவு கிடையாது. அவர் என்றென்றைக்கும் ஜீவனுடன் இருக்கக்கூடிய, நித்தியமாய் இருக்கக்கூடியவர். அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று வாசிக்கிறோம். யோபு 19 அதிகாரம் 25 வசனத்தில் வாசிப்போம் என்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் என் கண்களை காணும். யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவனாக இருந்தவர், ஆதாமுக்கு தேவனாக இருந்தவர், இன்றைய தினத்துல நமக்கும் தேவனாக இருக்கிறார். வரப்போற சந்ததிகளுக்கும் அவர் காலகாலமாக தேவனாக இருப்பார். அவர் அப்பொழுது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனிதன் தான் மாறிக்கொண்டிருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:18 நாம் வாசிக்கலாம். சதா காலங்கள் வாசிங்க. போதும், மரித்தேன் உயிரோடு இருக்கிறேன். தன்ராஜ் அங்கிள்னு ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரை லீவ் நாட்கள்ல பையனை போட்டு சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு, இந்த பார் இருக்கும்ல சைக்கிள் பார்ல, பின்னாடி ஹார்மோனியம் கட்டிக்கிட்டு, இந்த பையனுக்கு என்ன வேலைன்னா, நான் சொல்றது டைட்டஸ் பிரதர் பற்றி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த பையனுக்கு என்ன வேலைன்னா, பான்ஸ் பவுடர் டப்பா வரும்ல, இப்பதான் பிளாஸ்டிக்ல வருது, அப்பெல்லாம் கோல்கேட்டு பான்ஸ் எல்லாம் இதுல வரும், தகரத்துல வரும், அதுல கல்லு போட்டு மூடி போட்டு வச்சிருப்பாங்க. இவர் ஹார்மோனியம் பின்னாடி சைக்கிள்ல கட்டிக்கிட்டு பையனை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு மெரிச்சுக்கிட்டே போவாராம். போயிட்டு ஏதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி கூட்டுரோடு வர்ற இடத்துல அங்க இறக்கி இவர் சைக்கிளை வச்சு பாட்டு பாடிட்டு சொல்லுவாரு. அந்த பையனுக்கு என்ன வேலை? அது ரெண்டுத்தையும் ஒரு ரொம்ப குண்டு குழியமான ஒரு இடத்துல போன உடனே இறக்கி விட்டு, இப்போ பாடலாம், நம்ம ஆண்டவருக்கு நம்ம சுவிசேஷ பாட்டு பாடலாம் போது அந்த பையன் இறங்கி சொன்னானா, சின்ன வயசு பையனுக்கு அந்த வயசு இருக்கும்போது சொன்னானா, மரித்தேன் ஆனாலும் உயிரிழந்திருக்கிற, எங்க உட்கார வச்சுட்டு வந்தாராம், பாடல உட்கார வச்சுக்கிட்டு குண்டு குழியமான இருந்தாராம். எனக்கு இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் அவர் சொல்ற, அந்த என் பையன் இப்படி சொன்னான்பா, அந்த சின்ன வயசுல சொன்ன, மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் என்று. இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். மார்த்தா, மரியா, லாசரு குடும்பத்தார் இருக்கும் பொழுது லாசரு மரித்தான். லாசர் மரிக்கும் பொழுது அவனை ஜீவனுடன் எழுப்பி என்ன சொன்னார்னா, உயிர்த்தெழுதலோ
ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 11:25 பாக்குறாரு. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 3:16 அனைவருக்கும் தெரிந்த வசனம் இல்லையா? யோவான் 3:16 விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடன்படுத்தி, நித்திய ஜீவன் நித்தியமாய் இருக்கக்கூடியவர். நித்திய ஜீவன் அவரிடத்தில் உண்டு இல்லையா? நித்திய ஜீவன் அவரிடத்தில் உண்டு. யோவான் 10:11 வாசிக்கலாமா? ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கக்கூடியவர். அந்த ஜீவனுக்குள்ளே அவருக்குள்ள இருந்தது அந்த ஜீவன். ஆனால் முதல் நூற்றாண்டிலே சபைகளுக்குள்ளே அவர் தெய்வம் அல்ல, அவர் தீர்க்கதரிசி, அவர் சுகம் கொடுக்கக்கூடியவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவர். அவர் பெயரில் தான் சபை நடக்குமானால் சபைக்குள்ள அவர் இருக்க மாட்டார், அவருடைய பெயர் இருக்காது. இதை பார்த்த யோவான் தான் இந்த முதல் 18 வசனங்களை மிக தெளிவாக, இன்னும் சொல்ல போனா அவர் கோபத்துடன் எழுதுகிறார் என்றுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த முதல் 18 வசனங்கள் எழுதும் பொழுது சபைகளுக்குள்ள இவ்வளவு குழப்பம் உண்டு. அவர் இருந்தவர், அவர் ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடியவர். அவர் இரண்டாவதாக அவர்தான் சிருஷ்டிகர். மூன்றாவதாக அவருக்குள்ள என்ன இருக்க? ஜீவன் இருந்தது. இப்ப நான் வாசிக்கிறீங்களா? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் யோவான். ஒளி. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் ஒளியானவர். இப்போ ஒளி இருக்கிறதுனால நாம் பார்க்க முடியும், ஒளி இல்லைன்னா பார்க்க முடியாது. அவர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். ஏன் அந்த ஒளி வந்தது இந்த உலகத்திற்குள்ள என்றால், அந்தகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிச்சம் தரவும். எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும்? மரண இருளிலே உட்கார்ந்து. மரண இருள் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் சொல்லாப்பட்ட தாவீது சொல்றாரு. ஆனால் இந்த உலகம் மரண இருளில் இருக்கிறது, பாவத்தில் இருக்கிறது, சாபத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க அவர் வந்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்களே இருளாய் இருக்கிறீர்கள், நீங்களே இருளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இருளிலே இல்லை, நீங்களே இருள். வாசிக்கிறீங்களா? எபேசியர் 5:8. நீங்களே இருளாய் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வர வைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சொல். சரி, அப்போ அவர் ஒளியா இருக்கிறார். முதலாவதாக என்னவா இருந்தார்? இருக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக சிருஷ்டிகராக இருக்கிறார். மூன்றாக நித்தியம் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். நாலாவதாக அவர் ஒளியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் ஒரு குருடனை சுகம் கொடுக்கிறார். மண்ணை குழைச்சி, எச்சில் துப்பி மண்ணை குழைச்சி அவன் கண்ணுல தடவுறார். எங்க? யோவான் 9ஆம் அதிகாரமா? யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவைகளை சொல்லி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி போதும். நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அவர் ஒளியான தேவன். ஒளியினாலே நம்முடைய எல்லா கிரியைகள், அந்த காலத்திலே இருளிலே இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே எப்பொழுது, அதாவது சுவிசேஷத்துல நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு கணவன் மனைவி காட்டுக்கு வேலைக்கு போய் வந்தாங்களாம். வந்தா வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஒரே இருளா இருந்துதான். அப்போ கணவன் சொன்னாராம், அந்த கூடை கொண்டு வா, இருளை நான் அள்ளித்தரேன், நீ கொண்டு போய் வெளியே கொட்டு. மனைவி சொன்னாராம். அந்த முழுவதும் இருவர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கூடை எடுத்து
வீட்டுக்குள்ள இருள அள்ளி கொண்டு போய் வெளியே கொட்டினானா. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வரும்போது தான் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வந்தது. அவர்களுக்கு அது புரியாமல் இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளியாய் எப்பொழுது நமக்குள் வருகிறாரோ நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அந்தகாரமும் இருளும் வெளியே போய்விடும். ஒரு விளக்கு ஏற்றினாலோ அல்லது லைட் போட்டாலோ, அன்னைக்கு ஒரு ஜோ கூட படிச்சேன், இந்த காலத்துல பேய்களே சென்னை சிட்டில இல்லையா? சென்னை சிட்டில பேய் இருக்கு. இது முன்னாடி பேய் இருக்கும்ல? இந்த மலை அடிவாரத்துக்கு வர முடியுமா? இது இருந்த பிறகு இந்த ரோடு நடக்க முடியுமா? அப்ப எங்கதான் போயிடுச்சு பேய்னு கேட்ட அவன் சொன்னாரான், ஈவி காரை எல்லாத்தையும் விரட்டிட்டாங்க. எலக்ட்ரிக்கல் போர்டு எல்லாத்தையும் விரட்டிட்டான். எல்லா பேயும் விரட்டுறதுக்கு காரணமே எலக்ட்ரிக்கல் போர்டு தான் சொன்னாங்களாம். இருள்ல இருந்தோம், இருள் நமக்குள்ள இருந்தது. இப்ப அவர் ஒளியாய் பிரகாசிக்கிறார். அந்த ஒளி நமக்குள் வர வேண்டும் என்பதை தேவனுடைய 1:14 மன்னிக்கணும் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதுல இருந்து வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். ஏன்? நான் செய்தது எல்லாம் வெளியே தெரிந்துவிடும், மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும், இந்த உலகத்திற்கு தெரிந்துவிடும். என்னை ஒரு சகோதரன் இருக்கிறார், அவருடைய மகனை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஃபுட்டேஜ் வேணும், ஒரு இடத்துல இருந்து எடுக்கணும். யாரை கேட்டா கிடைக்கும் அந்த ஃபுட்டேஜ், யாரை போய் பார்க்கணும்ன்றதுக்கு ஆலோசனைக்காக இடத்துல வந்தார். நான் போய் அவர்களிடத்துல பேசும் பொழுது, பேசி முடிச்சு வெளியே வரும்போது, பிரதர், யார்கிட்ட சொல்லிட போறீங்க, சபைகளுக்குள்ளேயும் வெளியும் எனக்கு நல்ல பெயர் இருக்கு, இது தெரிஞ்சா மற்றவர்கள்லாம் என்னுடைய மகனை குறித்து இது தெரிந்துவிட்டால் மற்றவர்கள்லாம் என்னை குறித்து தாழ்வாய் எண்ணுவார்கள், மதிப்பு தர மாட்டாங்க. அதனால இது உங்களோட வச்சுக்கோங்க. ஏன் பயப்படுறோம்? வெளிச்சம் வந்தால் இருளில் நடந்த எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அந்த மகன் சில நாட்கள் இருந்தான். அவனை ஒரு போதைப் பொருள்ல தான் கேஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திடீரென்று ஒரு நாள் தூக்கில தொங்கி மறுத்து விட்டான். இருளிலே வாழ்ந்தான். அவனுடைய எல்லா காரியங்களும் இருளாகவே இருந்தது. அவன் திருமணம் செய்ததே குடும்பத்தாருக்கு தெரியாது. அவனுடைய பழக்க வழக்கங்கள் குடும்பத்தாருக்கு தெரியாது. வீட்டுல நல்ல பிள்ளையா இருப்பான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண பிறகுதான் பெற்றோருக்கே தெரியுது இவன் ஒரு போதைப் பொருட்கள் விற்கக்கூடியவரோட தொடர்புல இருக்கிறான். இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு அவனை ஜாமீன் வெளியே கொண்டு வந்தார்கள். ஒரு 6 மாத காலம் கூட இல்லை, திடீரென்று தூக்கில் தொங்கி மறுத்து விட்டான். குடும்பம் அழுது கொண்டிருக்கிறது. அவர் கூட பல இடங்கள்ல போய் சுவிசேஷம் சொல்லக்கூடியவர் தான். அவருடைய குடும்பம் இப்படி ஆகிவிட்டது, ஏன் உன் பிள்ளை இந்த இடத்துல வரலன்னா, ஒளியின் இடத்தில் வந்தால் அந்த காலத்தில் செய்ததெல்லாம் வெளியே வந்துவிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். மூன்றாவதாக 4 பார்த்துருமாமா, 1 2 4 5ஆவதாக இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்துக்குங்க, முடிச்சிடுறேன். 14ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் இவ்வளவு தெளிவா இதை எழுத காரணம் என்னன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு. அவர் சுவிசேஷ நிருபங்கள் எழுதும் பொழுது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு. ஏன் இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன்னா, நான் அவரை பார்த்திருக்கேன், அவரோட இருந்திருக்கேன் இல்லையா? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களிலே கண்டதும் நோக்கி பார்த்ததும் கைகளினாலே தொட்டதும் ஜீவ வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம்.
இப்போ 14ஆம் வசனத்துல வரும் பொழுது இங்க ஒரு 3 இருக்கிறது. என்ன என்றால், அவர் மகிமையான தேவன் இல்லையா, ஒரே பேரானவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த மகிமை குளோரி, ஆங்கிலத்துல குளோரி என்கின்ற வார்த்தை பயன்படுத்துவார்கள். இந்த மகிமை என்கின்றதுக்கு பல டெபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச டெபினேஷன்ஸ் 2 மட்டும் என்ற தினத்துல காட்ட போறோம். உலகத்துல இந்த மகிமைக்கு என்ன பேருன்னா, சில நேரங்கள்ல ஒருத்தரை புகழ்ச்சியா பேசினாலே மகிமைப்படுத்துவதுதான் இல்லையா, ஒருத்தரை குறித்து பெருமையா பேசினாலே மகிமைப்படுத்துறது தான். மனிதனை மகிமைப்படுத்துறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தணுன்ற வார்த்தை பல சபைகள்ல நாம கேட்டிருப்போம். அந்த பாஸ்டரையோ இல்ல அந்த ஊழியரையோ புகழ்ந்து புகழ்ந்து பேசினா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனுஷனுக்கு கொடுப்பது. ஆனால் இங்கே நாம் வாசிக்கக்கூடிய மகிமை இன்னொரு விதமான இன்னொரு மகிமை. இந்த 2த்துக்கும் வித்தியாசத்தையும் நாம் ஒரு இடத்துல பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அதை நான் காட்டுறேன். முதலாவதாக இந்த மகிமையை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், மோசே கேட்கிறார் ஆண்டவர் இடத்துல. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரமா 34ஆம், ஒரு நிமிஷம். அதான் வாசி வாசி. மலையின் கொடுமுடியிலே போதும். ஒரு தெளிவான இது இவரு போயிட்டார்ல பிரதர், இல்லைன்னா இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த மகிமையை ஒரு சூரிய ஒளி பட்டம் இல்ல பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம். ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வருகிறார் சீனாய் மலைக்கு மேலே. மோசே நீ மேலே ஏறிவான்கிறார். அவர் இறங்கி வரும் பொழுது அந்த சீனாய் மலை சுற்றிலும் மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகமும் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாயின் மலையின் மேல் தங்கி இருந்தது என்று பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும், மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு அச்சிக்கிற ஒரு அக்கினியாய் தெரிந்தது. அது ஒரு பிரகாசிக்கிற ஒளியாய் இருந்தது அந்த மகிமை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமையிலே வெளிப்பட்டார். 40ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்த பின்பு கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை ஒரு வெளிச்சம் அந்த வாசஸ்தலத்தை, தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை மூடிற்று என்று பார்க்கிறோம். மகிமைக்கு பல டெபினேஷன் சொன்ன, ஆனால் நாம் வாசிக்கக்கூடிய பகுதி ஒரு இடத்துல மட்டும் என்ன பார்க்கிறோம், அது பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இதை மிக தெளிவாக 33ஆம் அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல பார்த்துடலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்னும் கர்த்தர் இதோ இங்கே ஒரு பிரகாசிக்கிற ஒளியாக தேவனுடைய மகிமை இருக்கிறது. தேவனை ஒருவரும் பார்க்கவில்லை, பார்த்தால் பெருக்கவும் மாட்டார்கள். அதனால மோசே கேட்கிறார், நான் உன்னுடைய மகிமையை காணணும் சொல்லும் பொழுது, நீ இந்த கண்மலை வெடிப்பில் நில்லு, நான் உன்னை கடந்து போவேன். அது மட்டும் இல்ல, என்ன பண்றாராம், பார்க்க கூடாதபடிக்கு முகத்தை காண மாட்டாய், மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது இல்லையா. அந்த கண்மலை பின்பு என் கரத்தை எடுப்பேன், கரத்தினால மூடுறாரு.
அந்த வெளிச்சத்தை காணக்கூடாத அளவுக்கு, மகிமையை காணக்கூடாத அளவுக்கு கரத்தினாலே அவர் மூடுகிறார். இப்போ இதை குறித்து அதே போல அவர் இந்த மலையின் மேலே ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார் இல்லையா? ஏலியாவோ மோசேவோ அவரோட இருந்தாங்க. பேதுரு, யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இருந்தார். மறுரூப மலைன்னு பார்க்கிறோம். அந்த மறுரூப மலையை குறித்து பேதுருல 2 பேதுருல எழுதுகிறாரு மிக தெளிவாக. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். போதும் பிரதர், போதும். 17ஆம் வசனத்துல இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, அவர் நிற்கலாம். அவர் நிற்கிறார் மறுரூப மலையில. ஒரு மகிமையிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தமா அது? இவரிடத்தில் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்க கமா வைங்க. அதுக்கப்புறம் அதை வாசிச்சு பாருங்க. அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றார் என்றால் அந்த வெளிச்சம் இல்ல. 2 மகிமை சொன்னல, என்னது? புகழ்வது அல்லது ஒருத்தர் இவர் நல்ல பிரசங்கம் பண்றாரு பிரதர் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு எப்படி இருக்கும்? என்ன கனம் பண்றாங்க, என்ன மகிமைப்படுத்துறாங்க. இப்போ பிதாவாகிய தேவன் அந்த வட்ட வெளிச்சத்திலிருந்து, அதாவது காணக்கூடாத ஒரு வெளிச்சத்திலிருந்து குமாரனை மகிமைப்படுத்தினார். அப்போ இவருக்கு சுற்றில இருக்கக்கூடியவர்களுக்குள்ள என்ன இருக்காது? பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையை பெற்ற போது. இந்த 2 மகிமைக்கு வித்தியாசம் சொல்றேன் நான். என்ன? ஒண்ணு வட்ட வெளிச்சமான ஒரு மகிமை, அது தேவனால் மட்டும்தான் இருக்கும். தேவன் அதில் வாசம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். அந்த ஒளியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை அவர் என் நேசகுமாரன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? இருக்கக்கூடிய சுற்றிலே கனமும் மகிமையும் கிடைத்திருக்கிறது. இவர் மகிமையான தேவன். இயேசு கிறிஸ்து யாரு? மகிமையான தேவர். இதுல 3ஆவதாக, சாரி 6ஆவதாக மறந்துட்டேன் நானு. 6 அவர் கிருபையுள்ள தேவன் இல்லையா? 1:14 யோவான் 1:14 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் கிருபையுள்ள தேவன். இந்த கிருபை என்கின்ற வார்த்தை முதலாவதாக எங்க ஆரம்பித்தது? ஒரு கிஸ் ப்ரோக்ராம். முதல்ல கிருபை என்கின்ற வார்த்தை பைபிள்ல எங்க வருது? என்ன சொல்லுங்க எல்லாரும். சரி, என் கிருபை உனக்கு போதும். அப்புறம் அதாவது வேதத்துல ஒரு வார்த்தை எங்க ஆரம்பிக்கிறதோ, என்ன நோக்கத்திற்காக சொல்லப்படுறாங்களோ, கடைசி வரலும் வேதம் முடிவு வரலும் அந்த வார்த்தை அந்த நோக்கத்திற்காக தான் இல்லையா? தேவனுடைய வீடு என்கின்ற ஒரு வார்த்தை ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னா அது என்ன நோக்கத்திற்காக அந்த தேவனுடைய வீடு அல்லது ஆலயம் சபை இந்த வார்த்தை வருதோ, கடைசி வரலும் அதே நோக்கத்திற்காக தான் சொல்லப்படும். நோவா அந்த இடத்துல சொல்றாரு, நோவாவுக்கு தான் முதலாவதாக நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை என்கின்ற வார்த்தை முதலாவதாக அங்கதான் இல்லையா? கிருபை என்கின்ற வார்த்தை முதலாவது. என்ன கிருபைன்னா, உலகமே அழிய போகுது ஜலத்தினால, ஒரு நோவாக்கு மட்டும் கர்த்தருடைய அப்போ தகுதி இல்லாத எனக்கு தேவனால் காட்டப்படுகிற ஒரு தயவு தான் கிருபை. இல்லைன்னா நானும் என்ன இருப்பேன்? இந்த உலகத்தோட அழிஞ்சு போயிருப்பேன், ஜலத்துல அழிஞ்சு போயிருப்பேன், நானும் என் குடும்பம் அழிஞ்சு போயிருப்போம். இன்னைக்கு கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கொஞ்சம் எபேசியர்ல வாசிக்கிறோம் இதெல்லாம் இல்லையா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவரை குறித்து நாம் முடிச்சிட நேரம் ஆயிடுச்சு. எபேசியர்ல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீ கிருபையினாலே 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ அந்த கிருபையுள்ள தேவன் அவர்
அவருக்குள் கிருபை இருக்கிறது. எக்ஸோடஸ் யாத்திராகமத்துல கூட 34ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். அவர் மகிமையை கடந்து போகும் பொழுது அவர் யாருக்கு கிருபை காட்டுவாரோ என்கின்ற அந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கிறோம். நேரம் இல்லை, நான் முடிச்சிருக்க வேகமா. அதனால இந்த கிருபையினாலே நமக்கு மீட்பு. எபேசியர் 1:7 வசனமும் 8 வசனமும். இப்போ 6 பார்த்துட்டோம். 7வதா ஒண்ணு பார்த்து முடிச்சிடலாம். அவர் சத்தியம் உள்ளவர், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர், அப்படிதான் அர்த்தம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும். சத்தியம் என்றால் என்ன என்றால் பொய் சொல்லாததுதான் சத்தியம். பொய் என்கின்றதுக்கு எதிர்மாறானதுதான் சத்தியம். பொய் உரையாத தேவன் அவர். அவர் பொய் சொன்னதே இல்லை. அவர் ஒரு வார்த்தை கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் கொடுத்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். வே ட்ரூத் லைஃப். அப்போ அவர் சத்தியமுள்ள தேவன், பொய்யுரையாத தேவன். ஆனால் பொய்க்கு ஒருத்தன் இருக்கிறான், பிசாசானவன். 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் முதல்ல 32ஆம் வசனம் வாசிங்க. விடுதலையாக்கும் சொல்லிட்டு 44ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இப்போ உண்டானவர்கள் நான் உங்களுக்கு சத்தியத்தை போதும். சத்தியத்தை, அவர் சத்தியம் உள்ளவர், கிருபையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், கிருபையினால் நிறைந்தவர், சத்தியத்தினால் நிறைந்தவராய் இருக்கிறார். பிலாத்துக்கு எதிரில் நிற்கிறாரு, சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். சத்தியம் என்றால் என்னன்னு பிலாத்திற்கு கேள்வி கேட்கிறாரு. சத்தியம்னாலே என்னன்னு தெரியல. சத்தியம் என்ன? உண்மை. இதுதான் உண்மை. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்பது சத்தியம். அவர் எனக்காக மரித்தார் என்பது சத்தியம். அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இருக்கு என்பது சத்தியம். இந்த சத்தியத்தை மறைத்து சுவிசேஷத்தை சொல்லவே முடியாது. இந்த சத்தியத்தை மறைத்து சுவிசேஷம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவர் வரப்போற சத்தியம். நாம் இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனையில இருக்கிறோம். கடைசி ஆராதனையில கர்த்தரிடத்துல நாம், அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவர் உலகத்துக்கு பிறந்தார் என்று சொல்றாங்க. ஆனால் பிறந்தார் என்றால் அவர் இருந்தார், ஏற்கனவே இருக்கிறவர். அவர் வந்தார், ஒரு சிறு கருவாக வந்தார், குழந்தையாக இருந்தார், வாலிபனாக இருந்தார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்துல ஊழியம் செய்து பாவிகளுடைய எல்லா பாவத்தையும் அவரை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஏன் நீங்கள் அந்த மதத்திலிருந்து அல்லது அந்த தெய்வத்தை விட்டு இன்றைய தினத்தில் இங்க வந்தீர்கள் என்று என்னிடத்தில் பல பேர் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு காரணத்தை மட்டும்தான் சொல்லுகிறேன். மரணத்தை வென்ற மகிழ்வர் அவர், மரணத்தை ஜெயித்தவர். அவர் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் பார்க்கும்படி அவர் உயிர்த்தெழுந்தார், வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த சத்தியம் வேற எந்த மதத்திலையும் இந்த எல்லா தெய்வங்கள் மரித்தவர்கள் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர் ஒருவர் தான் மரணத்தை வென்றவர், ஜெயித்தவர். அதனால் இந்த தேவன்தான் எனக்கு வேண்டும், இவரிடத்தில் தான் பாவ மன்னிப்பு உண்டு, இவர்தான் ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதி பரலோக அழைத்து செல்ல போகிறார்கள் என்ற சுவிசேஷம் நாம் அநேக இடத்தில் சொல்ல வேண்டியது இருக்கு. யோவான் சபைகளுக்கு தான் இதை முக்கியமாக சொன்னார். ஏனென்றால் சபைகளுக்குள்ள அந்த சுவிசேஷம் இல்லாமல் இருந்தது. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நீர் இருந்தவர் என்கின்றதையும், கர்த்தாவே நீர் சிருஷ்டிப்ப உண்டாக்கினவர் என்பதையும், நீர் ஜீவன் உள்ளவர் என்பதையும், ஆண்டவரே நீர் ஒளியாய் வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு வந்ததையும், மகிமை நிறைந்தவராய், கிருபை நிறைந்தவராய்,
சத்தியம் நிறைந்தவராய் இந்த உலகத்திற்கு வந்தீர். அதனால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினால், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணார். இந்த தேவனை ஆராதிக்கிறோம். இதுவரை ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் நீங்கள் தேவனுடைய வீட்டிற்கு வந்து ஆண்டவரை இன்னும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவரை இன்றைய தினத்தில் நீங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஏதோ சபைக்கு வருகிறேன் போகிறேன் என்பதல்ல, அவரை அறிந்து, அவர் வந்த நோக்கம் அறிந்து, அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவரிடத்துல ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.